ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, ஆவியானுடைய அந்த வல்லமை, அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். எல்லா விதத்திலும், மனதிலும் சரீரத்திலும் ஆவியிலும் நம்மை பலப்படுத்தி இருக்கிற இடத்திலும் சமுதாயத்திலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம்மை சாட்சிகளாக வைக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். சாட்சி என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து சொல்வது, மகிமைப்படுத்துவது, சாட்சியாய் ஜீவிப்பது. ஆகவே பரிசுத்த ஆவியின் வல்லமையை, பலனை நாம் அனுதினமும் பெற்று ஓடும்போது ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார், கிருபை தருவார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் உமது ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, வாஞ்சையுள்ள ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க. ஆண்டவரே, அவங்க புது பலன் அடையட்டும். கர்த்தா, உமக்கு சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா மக்களிடத்திலும் பட்சமாய் இருக்க, அன்பாய் இருக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆவியானவர் அந்த பலனை தாங்க, அந்த கிருபையை தாங்க, ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.